அழகு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்ணுக்கு பெண்ணே எதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தாய் மகள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. மருமகன் அவளை நல்லா கவனித்து அவளை தலை மேலே தூக்கி தாங்கி அவள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தன் மகளுக்கு ஏற்றவாறு மருமகன் நடந்துக்கிட்டாங்கன்னா பிள்ளையை நல்லா அவங்க அம்மா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. இதே தன்னுடைய மருமகள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நடந்தா இவ்வளோ நாள் நம்ம பிள்ளையா இருந்தால் இப்போ பொண்டாட்டி தாசன் ஆகிட்டா அப்படின்னு அவங்க வளர்ப்பையே குறை சொல்லுவாங்க. தன் மகள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை சண்டை அப்படின்னா அதை காதம் வச்ச மாதிரி அமைதியாக அதை கடந்து வருவாங்க. இதே மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது சண்டைனா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மருமகளை தவறாக நினைக்கிற மாதிரி சத்தமாக பேசுவாங்க. மருமகள் வீட்டுக்கு வந்த உடனே நமக்கேற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறது முற்றிலும் தவறானது. ஏன்னா எங்கேயோ வளர்ந்த ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது எல்லா பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் திருமணம் ஆனவுடனே அவங்கள தனி கொடுத்துன்னு வச்சுருங்க. அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. பெண்கள் திருமணம் ஆன பிறகு முழுமையாக ஒரு ஆணை நம்பி வராங்க. அதனால் முழு பொறுப்புமே அந்த ஆணுக்கு தான் இருக்குது. அவங்கள கண் கலகாமல் பார்த்துக்கணும். எந்தெந்த பெண்கள் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த பெண்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அன்பை கொட்டுங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பாத மாதிரி நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஒரு பெண் தாயாக இருக்கும்போது ஒரு மனநிலையும் மாமியாராக இருக்கும்போது ஒரு மனநிலையும் இருக்குது. இதனால தான் அந்த காலத்தில் மாமியார் உடைச்சா மண்பானை, மருமக உடைச்சா பொன்பானை அப்படின்னு சொன்னாங்க. திருக்குறளை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். ஏதாவது குறள் இதுக்காக பேச முடியுமா? எந்த குறளுமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த காலத்தில் வந்ததில்லை. அதனால் திருக்குறளை தேடி பார்த்தேன். எந்த திருக்குறளுமே கிடைக்கல. சில நாத்தனார்கள் எத்தனை வருஷம் அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அண்ணிலாம் 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் தம்பி மனைவிட்டோ எங்கள் அண்ணி மனைவிட்டோ நாங்கள் இது வரைக்கும் ஒரு சண்டை கூட போட்டதே இல்லை. இதை நான் பெருமையாகவே சொல்கிறேன். இதை நீங்களும் அது போல் நாத்தனாராக இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேதாகமத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு. பெண்ணை குறித்து உன்னத பாட்டு 4:7. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இந்த வசனம் பெண்ணை குறித்து மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பெண்கள் தான் சிலர் மனம் மாறிடுறாங்க. மாமியாராக இருக்கிற ஒவ்வொருத்தருமே மருமகளாக இருந்து தான் வந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அதை வச்சு நீங்கள் உங்கள் மருமகளை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. எந்தெந்த மாமியார் மருமகளோட சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க பெண்கள் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியாக இருக்கும். மாமியாரான பிறகு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், பேர பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நம்ம கடைசி காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள். அதை ஒவ்வொரு மாமியாரும் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகு அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.